கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ரொம்ப குரூசியலான மேட்ச். இந்த மேட்சோடைய ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க, ரெண்டு டீம்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் வான்கடையில் நடக்குது. ஆர்சிபிக்கு ஒரு அவே மேட்ச் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ஹோம் வென்யூல அவங்களுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேது. ஸோ நிறைய டீமுக்கு ஹோம் வென்யூ மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்து அமையுது. ஸோ ஆர்சிபிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஸ்மித்திமன் தான் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு, ஒரு சில டைம் பேட்டுக்கே வர மாட்டேது, பல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டா சேம் அவங்க என்ன சொன்னாங்களோ சேம் டிக்டோ அதே தான் நடந்திருக்கு. எனிவே இப்போ ஒரு அவே கேம் கண்டிப்பா வின் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஆர்சிபி. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் டீம் காம்பினேஷன் எல்லாமே செட் ஆயிடுச்சு. மிடில் ஆர்டர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதாவது லியாம் லிவிங்ஸ்டன், ஒரு டிம் டேவிட் இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி மேட்சை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு ஸ்கில் இருக்கா, எல்லாருமே சுத்தி அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போன மேட்ச் ஒரு பாடம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ டாப் ஆர்டர் ஈஸியாக அவுட் ஆனா ஸோ அவங்களுடைய மிடில் ஆர்டர் கண்டிப்பா ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கு. ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா லியாம் லிவிங்ஸ்டன், இவங்க மூணு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மூணு பேரும் ஃபார்முக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆர்சிபிக்கு ஒரு குட் சைன். போன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஜத் பட்டிதார் அதான் சொல்லியிருந்தாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 48 for 4 இருந்து 170 எடுத்துட்டு போனது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இது எங்களுக்கு ஒரு குட் சைனாகவும், இந்த மேட்ச்ல இருந்து நாங்கள் தோல்வியை சந்திச்சாலும் இது ஒரு பாடமாகவும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு நல்ல விஷயம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நேர் ஆப்போசிட். அதாவது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 2 வின் பண்ணி 1 லாஸ்ல வந்தாங்க. ஸோ அவங்க 2 லாஸ் பண்ணி கரெக்டாக ஃபார்முக்கு வந்திருக்காங்க, 1 வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். எஸ், இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்ச் அப்படிங்கிறது நடந்து முடியல. ஸோ நிறைய பேர் அந்த மேட்சுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க, ஓகேவா? ஸோ எனிவே ஒரு வெற்றிக்கு அப்புறம் வராங்க. அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் சாலிடா இருக்குங்க. நிறைய யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்வினி குமார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். விக்னேஷ் புதூர் டீம்ல இருக்காரு. ஒரு சாலிடான ஒரு சைடா இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுலயும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரு கர்நாடகா பெங்களூர்ல தான் இருக்காரு. அவருடைய ஸ்டோரி கூட பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி டீம் வான்கடை போறதுக்கு முன்னாடியே பும்ரா கிளம்பி போறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ இவரு டீம்ல ஆட் ஆகிறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் மும்பை இந்தியன்ஸ் சைட்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சரி, ஓகே, ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அது சரி செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப மிக முக்கியமா நம்ம பார்த்தாங்கன்னு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைங்கிறது பெருசா எதுவும் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன மேட்ச்ல நமக்கு கிளியரா இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்னவா தெரிஞ்சது அப்படின்னா ஹேசல்வுட், புவி 2 பேர் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணாலோ இல்ல அவங்களுடைய ஓவர்ஸை பார்த்து ஆடிட்டாலோ மிடில் ஓவர்ஸ்ல அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ போன மேட்ச் 4 ஃபாஸ்ட் பவுலரோட போனது மிகப்பெரிய தப்பா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ராசிக் தர் சலாம் மொமெண்டத்தை மாத்தினதே அவர் தாங்க. ஸோ பொதுவாக ஹேசல்வுட்டுடைய ஓவர் வந்துட்டு தடவிட்டு இருந்தாங்க. அண்ட் புவி பொறுத்த வரைக்கும் பேக் டு ஃபார்முங்க, சரியான ஒரு ஓவர் போட்டு கொடுத்தாரு. ஒரு 4 ஓவர் அப்படின்னுங்கும் போது 5வது ஓவரில் கில்லுடைய விக்கெட் எல்லாம் போனப்போ ஒரு 30 ரன் இருந்தாலுமே ஒரு மாதிரியான ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. 2 பக்கமும் மேட்ச் போகலானுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் பட்லருக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்காம இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ராசிக் தர் சலாமை உள்ள கொண்டு வந்தாங்க. அவருடைய ஓவர் போட்டு பிரிச்சுட்டாங்க. ஸோ அவர் எந்த ஓவர் போட வந்தாலுமே அவரை கிளியரா டார்கெட் பண்ணாங்க, நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அவருடைய ஃபாஸ்ட் பவுலிங்ல சத்து இல்லைங்க. ஸோ பவுன்சர் போட்டாலுமே 125-30 போடுறாரு, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஷார்ட் பால் தான். அந்த குட் லென்த்ல வந்துட்டு மேக்ஸிமம் போட்டு கொடுக்கறத பார்க்க முடிஞ்சு. யாகர் ஒரு நாள் நெயில் பண்ண முடியல. ஸோ எல்லாம் ஃபுல் டாஸா போய் விழுகுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவருடைய ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு பதிலாக வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வரலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே தப்பு பண்ணிடுறாங்க. சுயா சர்மா வந்திருந்தா கூட இவ்வளவு ரன் கொடுத்துருப்பாருங்கிற டவுட் தான். ஸோ ராசிக் தர் சலாம் மேட்சுடைய மொமெண்டத்தை மாத்தினது அவர் தான். ஸோ யஸ்தயால் அப்படி இல்லைன்னா புவி எகைன் ஒரு ஓவரை வந்துட்டு கண்டினியூ பண்ணி அந்த இடத்துல பட்லர் விக்கெட்டை தூக்கியிருந்தா மேபி ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாம். ஆர்சிபி அந்த இடத்துல மொமெண்டத்தை லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ராசிக் தர் சலாமை டீம்ல எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எஸ், அப்கோர்ஸ் ஒரு யங் டேலண்ட் தான். ஆனால் தொடர்ந்து அடி வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதைக்கு நம்ம மேட்ச் வந்துட்டு கம்ஃபர்டபுளான ஸ்டேஜில் இல்லை. இதுவே ஒரு 4-5 மேட்ச் கண்டினியூவாக வின் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ யங்ஸ்டருக்குலாம் சான்ஸ் கொடுக்கலாம். இந்த சமயத்தில் பர்ஃபெக்டான பிளேயிங் 11 சூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் குணால் பாண்டியா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன ப்ரோ பண்ணுறாங்க, பேட்டிங் அவ்வளோ பெருசாக கிடையாது, முன்ன மாதிரியெல்லாம் பேட்டிங் ஆடுறதில்ல. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பவுன்சர் பீமர்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீமில் இருக்கிறது ஒரு பெட்டரான ஒரு விஷயம் தான். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 6-4 அடிக்காட்டியுமே அந்த சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பால் 15 பால் பிடிச்சி ஒரு 25-28 ரன் அடிக்கிறதுக்கு அவர் கேப்பபிளான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் 4 ஓவர் போடுறாரு அப்படின்னா 14 மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா அதில் ஒரு 10 மேட்ச் ஆகுது ஒரு 30 ரன் 35 ரன் மேக்ஸிமம் 25 35 ரன்னுக்குள்ள தான் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ குணால் பாண்டியா டீமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இம்பாக்ட் பிளேயர் மட்டும் யோசிக்கணும். அதாவது நீங்கள் தேவ்தத் படிக்கல் வந்துட்டாரு அப்படின்னா செகண்ட் பவுலிங்
பவுலிங் போடும்போது ஒரு சுயா சர்மா இல்ல ஸ்வப்னல் சிங்கை கொண்டு வரணும். இதுவே செகண்ட் வந்துட்டு பேட்டிங் அப்படின்னா அந்த இடத்துல படிக்கல் வந்துருவாருன்னு தெரியும். ஆனா பிளேயிங் 11ல சுயா சர்மா, ஸ்வப்னல் சிங், படிக்கல் இந்த 3 பேரை கரெக்டா ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு எல்லாமே சரியா அமைஞ்சிடும். அப்படியே கட் பண்ணோம்னா ரொம்ப முக்கியமா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எந்த சேஞ்சுமே இருக்காதுங்க. அப்படியே போக போறாங்க. பும்ரா வந்தா மட்டும் ஏதாவது ஒரு பவுலரை தூக்கிட்டு பும்ராக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேட்டிங் தீபக் சக்கர் வரைக்கும் இருக்கு, பவுலிங் சூப்பரா இருக்கு. விக்னேஷ் புதூர் ஸ்பின்னும் ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டீமுமே பவர்ஃபுல்லான ஒரு டீமாக தான் நான் தெரியுறாங்க அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். இந்த மேட்ச் சூப்பராக இருக்க போது. ஸோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் நிறைய டீமுக்கு இல்லை அப்படின்னா கூட வான்கடையில் செமையா இருக்குங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக அந்த கிரவுண்டில் வந்துட்டு செமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அவேல செமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் டைல தான் முடிகிறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரெட்டு ப்ளூ அப்படிங்கிற மாதிரி நான் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு டீமு, அந்த பக்கம் சூப்பரான டீமு, பேட்டிங் பவுலிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோடது. அந்த பக்கம் சின்ன பசங்க அப்படின்னா கூட ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவங்களை என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 50-50 தான். ஸோ 2 டீமுக்குமே 50% தான் கொடுக்க போறேன். ஸோ நீங்க எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.